ஷம்பாலா சித்தர்கள் வாழ்ந்த மறைந்த நகரம். உலகத்தில் சில இடங்கள் கண்ணால் காண முடியாதவை, ஆனா அதனை நம்மால் உணர முடியும். ஷம்பாலா அத்தகைய ஒரு இடம். அது ஒரு நகரமா, ஒரு பரிமாணமா, ஒரு ஆன்மீக பயணத்துல நம்மால் முடிந்த அளவுக்கு அந்த மர்மத்தை உடைக்க பார்க்கலாம். வாங்க ஷம்பாலாவர் தேடி போவோம். சம்பாலா இந்த வார்த்தையை தான் முதல் மர்மம். இது திபெத்திய பௌத்தர்களின் கையெழுத்து நூல்களில் வந்து இருக்குது. சன்ஸ்கிரீன்ல செம பல அமைதி மற்றும் சக்தி என்பதை குறிக்கிறது. அது ஒரு கோல்டன் சிட்டி, பசுமை ஆறுகள், லுமினஸ் டெம்பிளும் தூய உள்ளங்களும் வாழும் இடம். இந்த ஒரு எனர்ஜி கிடைக்கும். அது உங்கள் மனசை பேலன்ஸ் பண்ணும். இந்த காவிய நகரமுக்குள்ளே இருக்கிறது மட்டுமில்ல, நம்ம மனசுக்குள்ளேயும் இருக்கக்கூடும். பௌத்தர்களும் இந்துக்களும் சொல்லும் பிராஃபிட் இல்லை. கல்கி அந்த வீரன், அவர்தான் சம்பாளவில் பிறக்கப் போகிறார்னு நம்புறாங்க. புத்திசம்லும் ஹிந்து மதத்திலும் கல்கி என்னும் வீரர் கடைசி யுகத்தில் வரப்போறார்னு சொல்றாங்க. ஷம்பாலா ஒரு சிட்டியா இருக்கலாம், ஆனா அதுக்குள்ள போறதுக்கு ஜிபிஎஸ் போதும் இல்ல. உங்களது பிடிசி, அதாவது இந்த வைப்ரேஷன் தான் அந்த கதவுகளை திறக்கணும். பலர் முயற்சி செய்தாங்க, ஆனால் சிலர் தான் உண்மையிலேயே அந்த வாசலை கடக்க முடிஞ்சிருக்கு. சில யோகிகள் தியானத்தில் ஒரு நேரத்தில் ஒளியாய் அந்த இடத்தில் உணர்ந்து ஐக்குறாங்க. ஷம்பாலா உண்மையான இடமா இல்ல ஒரு சிம்பிளி சம்பா. அது ஒரு போதனையா அல்லது ஒரு நிலையாகும். ஆன்மீக சத்தியமா ஒரு நினைவு போல அது திடீர்னு தோன்றி மறைந்துவிடும். அதுல நம்முள் இருக்கும். சம்பாலா ஒரு நகரம்தான், ஆனா அதை மேப்ஸ்ல தேடக்கூடாது. அது நம்ம உள்ள பூத்து பறக்கும் லோட்டஸ் போல இருக்கும். 1930களில் நாசி படைகள் அசோக நேஷன் சாம்பல் அவர் தேட ஆரம்பிச்சாங்க. அவங்க இன்சிங்க் மேப்ஸும் தீபத்துல கையெழுத்து புத்தகங்களை ஸ்கான் பண்ணி எடுத்து செஞ்சாங்கன்னு ரூல்ஸ் அவங்க நம்பினது. அந்த நாலேஜ் தலப்பத்தி எல்லாம் பார்க்க ஒரு ஷம்பாலா ஆன்மீக ரகசியம் மட்டும் இல்ல. ஷம்பாலா ஒரு ஸ்பிரிச்சுவல் ஆண்ட் மட்டும் இல்ல, அது ஏன்ஷியன்ட் டெக்னாலஜிக்கும் வைத்திருக்கும் ஒரு லாஸ்ட் சிவிலைசேஷன். பழைய சீக்ரெட் மெஷின்ஸ், பெரும் லைக் ஜி ரியாக்டர்ஸ், லைஃப் லிங்க் சிஸ்டம்ஸ் எல்லாம் அங்கே இருந்திருக்கலாம். இன்று நம்மிடம் இருக்கிற விஞ்ஞானம் அந்த டக் ஒரு சரோ மாதிரியே தான். ஒரு நாள் நம்ம அந்த லாஸ்ட் சயின்ஸை தேடி புறப்படுவோம். இந்த சம்பளவோட ஸ்ட்ராங்கஸ்ட் லிங்க் நம்ம தமிழ் சித்தர்கள் அவங்க கூறியுள்ள நூல்களிலேயே லைட் பாடி டிரான்ஸ்பர்மேஷன் அண்ட் காஸ்மிக் பேலன்ஸ் கான்டாக்ட்ஸ் இருக்கு. போகர் அகத்தியர் இவர்களும் ஒரு சாம்பாலாகிய இடத்தில் சேர்ந்ததாக சிலர் நம்புறாங்க. இது மரபு மட்டும் இல்ல, அது ஒரு மரப்பு மாயை விஞ்ஞானம் கூட்டமைப்பு. குமரி கண்டம் கடலில் மூழ்கிய மறைந்த தமிழர் நாகரிகம். அங்கிருந்து மக்கள் வடக்கே ஷம்பாலாவை தேடி புறப்பட்டிருக்க வாய்ப்பு இருக்கு. இது ஒரு முத்துக்கள் மகேஷன். அந்த வாட்டர் டெம்பிள்ஸ், லெமூரியா ஸ்போர்ட்ஸ் எல்லாமே ஒரு இணைப்பை காட்டுது. ஷம்பாலா அந்த தமிழரின் ஒளியும் அறிவும் ஸ்பீடாலிடையும் கொண்ட முன்னோடியா? இது எல்லாமே உண்மையா இருந்தா அது ஒரு நகரமா, அல்லது அது ஒரு ஆழமான உண்மை? பல நாடுகள், பல கதைகள் ஒரே புள்ளிக்கு வலையா கொண்டு வருது. ஷம்பாலா அந்த உண்மை நம்ம முன்னாடியே இருக்கு, ஆனா நம்ம மனசு மட்டும் அதை ரெடியா இருக்கணும். ஷம்பாலா ஒரு கோவில்ல அது ஒரு பயணம். ஒரு கோல்டன் சிட்டியை தேடினோம், ஆனா அந்த ஒளி நம்ம உள்ளேயே இருந்தது. கண்ணால் காண முடியாத அந்த நகரம் உணர்ச்சியால் உணர முடிகிறது. அது ஒரு பார்வை அல்ல, அது ஒரு அறிவு.